white collar jihad. White collar jihad, yes, ladies and gentlemen, white collar jihad. White collar terror ecosystem. It's a white collar terror network. White collar terror module. White collar jihadis, these Islamist terrorists. நாட்டையே உழுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பயங்கரவாத சம்பவம் டெல்லியில் நடந்திருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, இது என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஊடகங்களில் ஒரு டேர்ம் விவாதிக்கப்படுது பெருசாக. அது என்ன அப்படின்னா, ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தரப்புலேருந்து அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் தான் பார்த்தோம்னா இந்த ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போது எல்லா ஊடகங்களையும் இதே வார்த்தை திரும்ப பயன்படுத்தப்படுது. இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா பல வட இந்திய ஊடகங்கள் பார்த்தோம்னா டாக்டர்களை ஹையர் பண்ணுறதுல என்ன மாதிரியான வசதி தீவிரவாதிகளுக்கு இருக்குது, என்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுறதுல என்ன மாதிரியான வசதி தீவிரவாதிகளுக்கு இருக்குது, ஏன் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் மாதிரியான ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்களாம் இப்போ தீவிரவாதிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான விவாதங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாலிமர் ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா, படிப்பது பிழைப்பது இந்தியாவில், விசுவாசம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு, இப்படி ஒரு டைட்டில் பாலிமரில் போடுறாங்க. அதே மாதிரி உயிர் காக்கும் மருத்துவர்களின் தற்கொலைப்படை தாக்குதல், ஒயிட் காலர் டெரரிசம் அம்பலம். இப்போ நமக்கு என்ன கேள்வி பிரதானமாக எழுது அப்படின்னா, எல்லா ஊடகங்கள்லையும் முதன்மையாக கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எந்த ஊடகமுமே கேட்கல. அது என்ன அப்படின்னா, பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து 6 மாத காலம் தான் ஆயிருக்குது. ஏப்ரல் மாதம் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ டெல்லியில் நாட்டினுடைய தலைநகரில் உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த இடத்துல செங்கோட்டைக்கு அருகில் இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இங்கே நடந்திருக்குது அப்படிங்கிறத எந்த ஊடகமும் கேள்வி எழுப்பல. ஒரு சம்பவம், ஒரு தீவிரவாத சம்பவம் நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கல. பஹல்காம்ல நடந்ததுமே பெரும்பாலான மக்கள் கூடக்கூடிய சுற்றுலா தலத்தில் நடந்தது. அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட இல்லை. அதுவே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு. ஏன் அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட இல்லை அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்புச்சு. இந்த முறை நடந்திருப்பது செங்கோட்டைக்கு பக்கத்தில். பகல்காமுக்கு பிறகு நாங்கள் பெரிய ஸ்ட்ரைக் நடத்திட்டோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டோம், தீவிரவாதிகளை கூண்டோடு ஒழித்து விட்டோம் அப்படின்லாம் சொன்ன பிறகு இப்போது எப்படி நடந்திருக்கிறது அப்படின்னா, இன்டெலிஜென்ஸில் எங்கே கோட்டை விடப்பட்டிருக்கிறது, இங்கே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வி ஊடகங்களால் பிரதானமாக எழுப்பப்பட்டிருக்கணும். அந்த கேள்வி கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒயிட் காலர் டெரரிசம், ஒயிட் காலர் டெரரிசம் எதனால் பரவிக்கிட்டு இருக்கு, படிக்கிறது இந்தியாவில், பிழைக்கிறது இந்தியாவில், ஆனால் விசுவாசம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையுமே கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான தன்மையில் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான விவாதம் தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதலின் போது நடந்தது. ஒரு 7 இஸ்லாமிய பெயர் கொண்ட தீவிரவாதிகளுடைய பட்டியலை போட்டுட்டு படிக்கிறது இந்தியாவில், பிழைக்கிறது இந்தியாவில், ஆனால் விசுவாசம் பாகிஸ்தானுக்கா அப்படின்னு கேட்டால் அதை பொதுவிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாசகன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி உள்வாங்குவான்? தீவிரவாதிகள் ஒடுக்கப்படணும், தீவிரவாதிகள் இல்லாமல் ஆக்கப்படணுங்கிறதுலாம் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தீவிரவாதிகளை முன்வைத்து, தீவிரவாத தாக்குதல்களை முன்வைத்து அதை ஏன் தடுக்க இயலவில்லை ஒரு அரசாங்கத்தால், ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக தீவிரவாதிகளை முன்வைத்து, தீவிரவாதிகளுடைய மதத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்ற முயற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவத்தின் போது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இங்கே அக்கௌண்டபிலிட்டியிலிருந்து மிஸ் ஆகிறது யாரு, எஸ்கேப் ஆகிறது யாருன்னா, தொடர்ச்சியா பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸும் அரசாங்கமா இருந்துகிட்டு இருக்கு. புல்வாமா தாக்குதல் நடந்தது, இறந்தவர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போனாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க காஷ்மீர்ல ஆளுநரா இருந்தவர் ஒரு பெரிய பேட்டியை கொடுத்தாரு. அவங்க வந்து நாங்க ஏர் வழியா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கான வசதிகள் செய்து தரப்படலை அப்படின்லாம் வந்து அங்கே காஷ்மீரில் கவர்னராக இருந்தவரே பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பஹல்காம்ல ஒரு சுற்றுலா தலத்திலே தாக்குதல் நடந்தது. இப்போ டெல்லியில் செங்கோட்டைக்கு பக்கத்தில் நடந்திருக்கு. இந்த எல்லா இடத்துலையுமே அக்கௌண்டபிலிட்டி தொடர்ச்சியாக மிஸ் ஆகிட்டே இருக்கு. 2008 மும்பையில் டெரர் அட்டாக் நடந்தப்ப அந்த அட்டாக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இங்கே யூனியன் ஹோம் மினிஸ்டராக இருந்த சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது
இந்த தாக்குதல்கள் எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படாமலேயே தவிர்க்கப்படுது. அதே 2008 பாஜக எதிர்க்கட்சியா இருந்தப்ப இந்த சம்பவம் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, ஹோம் மினிஸ்டர் இந்த பதவியிலேயே இருக்கக்கூடாது, அவர் ரிசைன் பண்ணி போகட்டும்னு கோரிக்கை வச்சது இதே பாஜக கோரிக்கை வச்சது அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்தப்ப. ஆனா இன்னைக்கு அவங்க அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேச மறுக்கிறாங்க, ஊடகங்களும் அதை கேள்வி கேட்க மறுக்கிறாங்க. இப்ப இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிறவன் ஒரு டெரரிஸ்ட். அதுல என்ன ஒயிட் காலர் ப்ளூ காலர்? டெரரிஸ்ட்லயே அன்றாடங்காய்ச்சி தீவிரவாதி, பணக்கார தீவிரவாதின்னு வேற வேற வகையெல்லாம் இருக்குதா என்ன? ஒரு தீவிரவாதியா இருக்கக்கூடிய நபர் ஒரு வறுமையிலிருந்து வந்திருக்கணும், அவர் வேலை இல்லாதவரா இருக்கணும், அவர் பசியிலேயே புரண்டு இருக்கணும், படிக்காதவரா இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் எந்த காலகட்டத்திலுமே இருந்ததில்லை. இப்ப சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி யாரு? தேசப்பிதாவை கொன்ற நாத்ராம் கோட்சே. நாத்ராம் கோட்சே என்ன வறுமையில உழன்ற ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து வந்தவரா? அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தவர், போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சவர். இத்தனைக்கும் நாத்ராம் கோட்சே இந்தியாவில் எலைட் கேஸ்ட் அப்படின்னு கருதக்கூடிய சாதி பிரிவுல பிறந்தவர். சாதிய ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ எந்த ஒடுக்குமுறையும் சந்திக்காதவர். இப்படிப்பட்ட நபர் தான் இந்தியாவினுடைய மகாத்மா காந்தியை கொல்வதற்கான பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர். அப்போ ஒரு நபர் பயங்கரவாதியா இருக்கிறதுக்கு வறுமையோ படிக்கிறதோ படிக்காததோலாம் ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. யார் வேண்டுமானாலும் பயங்கரவாதியா இருக்க முடியும். அதுல படிச்சவன் படிக்காதவங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான பிரிவினை இது? இன்னைக்கும் இந்தியாவினுடைய டாப் ஹை கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல காலேஜஸ்ல பார்த்தோம்னா மதவெறியை பரப்பக்கூடிய இந்துத்துவா கருத்தியலை பேசக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒயிட் காலர் ஃபண்டமெண்டலிஸ்ட், ஒயிட் காலர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்லி இருக்குமா? மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் கம்பெனி அமெரிக்காவில் சிஸ்கோ நிறுவனத்துல பார்த்தோம்னா கேஸ்டிசம் ஃபாலோ பண்ணப்படுறாங்க, தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுந்து அந்த நிறுவனத்தின் மீது விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டுச்சு. உலகம் முழுக்க இந்த செய்தி பரவலாக போய் சேர்ந்துச்சு. அந்த நிறுவனத்துல ஜாதி பார்த்த, தீண்டாமை பார்த்த உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒயிட் காலர் கேஸ்டிஸ்ட் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தணுமா? ஏன் நம்ம ஊர்ல இந்த கவின ஜாதி ஆணவ படுகொலை செய்த சுஜித், அந்த நபர் ஒரு படித்த நபர். இப்ப அந்த நபரை பத்தி செய்தி போடும்போது ஒயிட் காலர் கேஸ்டிஸ்ட் அப்படின்னு தான் இங்க ஊடகங்கள் செய்தி போட்டுச்சா? அப்ப இந்த ஒயிட் காலர் டெரர் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் சமூகத்துக்கு அச்சுறுத்தலா மாறுது அப்படின்னா, முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு டீசென்டான ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே கூட ஒரு அமைதியான ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை இந்த ஒயிட் காலர் டெரர் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்குது. ஒரு முஸ்லீம் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் அந்த நபர் ஒரு ஒயிட் காலர் டெரரிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய சர்ஜனாக இருந்தாலும் அவர் ஒயிட் காலர் டெரரிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தாலும் அவர் ஒயிட் காலர் டெரரிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முஸ்லீம் இங்கே எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் அவரும் ஒரு டெரரிஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை இந்த வார்த்தைகள், இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அப்போ இதை செய்தியாக வெளியிடுற ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். தீவிரவாதினா தீவிரவாதி, அவ்வளோதான். அதில் ஒயிட் காலர், ப்ளூ காலர், இந்த மதம் அந்த மதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி தான் பார்த்தோம்னா இங்கே பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்த மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்காக அவங்கள நக்சலைட்டுகளோடு சேர்த்து அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பாஜகவினரால் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரு நபர் ஆயுதம் வச்சிருக்கணும், ஆயுதம் ஏந்தணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நக்சலைட்டுகளோடு தொடர்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பழங்குடிக்கு ஆதரவாக கட்டுரை எழுதக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது பழங்குடிகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவருக்கு அர்பன் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை ஃபிட் பண்ணாங்க பிஜேபியிலிருந்து. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தன்மையுடைய ஒயிட் காலர் டெரர் அப்படிங்கிற வார்த்தையை இங்க உள்ள கொண்டு வராங்க. இதன் மூலமாக நகரத்தின் மையத்திலேயே வாழ்ந்தாலும் ஒரு முஸ்லீம் சந்தேகத்துக்குரியவர் அப்படிங்கிற இடத்த மீடியாக்கள் மூலமா இதை ஃபிக்ஸ் பண்றாங்க.
அப்ப இப்படி ஃபிக்ஸ் பண்றது மூலமா இங்க என்ன கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா, உண்மையிலேயே கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய அரசு இருக்குது இல்ல. இந்த தாக்குதல் நடக்குது, இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதனுடைய அடையாளம் அப்படின்னு முதல் குரல் பாஜகவுல இருந்து வந்திருக்குமா வந்திருக்காதா? இதே டெல்லியில இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி அரசாங்கம் இருந்தது. அவங்க இருக்கும்போது இது நடந்திருந்ததுன்னா ஆம் ஆத்மி அரசை நோக்கி பாஜக கை காட்டியிருக்குமா காட்டியிருக்காதா? ஏன் கோயம்புத்தூர்ல இங்க கார்ல ஒரு சிலிண்டர் குண்டு வெடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த செய்தி வந்தப்ப இங்க அண்ணாமலையில இருந்து எல்லாரும் வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழ்நாடு அரசை கலைக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு பேசலையா? இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபெயில்டு. இந்தியாவிலே ஒன்றாத மோசமான உள்துறை நம்ம கையில் இருக்குன்னு முதலமைச்சர் ஒப்புக்கொள்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் வேண்டும்? அப்ப இப்ப டெல்லியினுடைய யூனியன் பிரதேச ஆளுங்கட்சியாகவும் பாஜக இருக்குது, ஒன்றிய அரசின் ஆளுங்கட்சியாகவும் பாஜக இருக்குது. ஆனா ரெண்டுமே இருந்த பிறகும் இங்க அக்கௌண்டபிலிட்டி கேள்விக்குள்ளாக்கப்படாம இருக்கு. அதுக்கு பதிலாக இங்க ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏதோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி மாதிரி போயிட்டு இருக்காங்க. என்ஐஏவை விட ஃபாஸ்டா தடயங்களை நோக்கி ஓடுறாங்க ஊடகங்கள். இன்னும் விசாரணை நடந்து முடிஞ்சு ஒரு வெளிப்படையான அறிக்கை, அபிஷியல் அறிக்கைங்கிறதே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்து சேரல. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த குண்டு கிடையாது அந்த குண்டு அப்படின்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலமாவது தகவலாக சோர்ஸாக கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளதுன்னு பிரேக்கிங் போடுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீடியாக்கள் அடிப்படையில் தங்களுடைய ஒரிஜினல் கடமையை மறந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படத்தினுடைய டைரக்டர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. விசாரணைக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னையே விசாரணை நடத்துறாங்க. விசாரணை முடிவில் என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்க போறாங்க. அது ஒரு ரிப்போர்ட்டிங். ஆனா இது ஏன் நடந்தது? நாட்டோட தலைநகர்ல முக்கியமான இடத்துல இவ்வளோ பெரிய பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது எப்படி நடந்தது? இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த கேள்விகளை எழுப்புறது தான் ஊடகத்தினுடைய அடிப்படை அறம். ஆனா இது எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் விசாரணை அதிகாரிகள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அபிஷியலான தகவலை கொடுக்கலனாலும் யாருக்கிட்ட இருந்தாவது ஏதாவது ஒரு தகவலை வாங்கி அதை பில்டு பண்ணி சோர்ஸ் மூலமா இந்த தகவல் கிடைச்சிது, அன்னேம்டு போலீஸ் பர்சன் இந்த தகவலை சொன்னாங்கன்னு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்தி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணையை பற்றின கவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தேவைதான். ஆனா இதே மாதிரி சம்பவம் இன்னொரு முறை நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த அக்கௌண்டபிலிட்டியை கேள்விக்குள்ளாக்குறது அப்படிங்கிறது தான் ஊடகத்தினுடைய முதன்மை கடமை. அதை விட்டுட்டு படிக்கிறது இந்தியாவில், பிழைக்கிறது இந்தியாவில், விசுவாசம் பாகிஸ்தானிகளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்கத்தை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி கெடுக்கிற மாதிரி செய்தி போடுறது, ஒரு செய்திக்கு எமோஷ்னல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எமோஷ்னல் மியூசிக் கொடுத்து அதன் மூலமாக ஒரு விஷயத்தை தூண்டுறது, இதெல்லாம் வந்து ஊடகம் வந்து ஒரு டிசாஸ்டர் டைமில் அல்லது ஒரு இந்த மாதிரியான ஒரு டெரர் ஆக்டிவிட்டி நடந்திருக்கக்கூடிய, டெரர் இன்சிடென்ட் நடந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஊடகம் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஊடகத்துக்கான பண்பாடு கலாச்சாரமே கிடையாது. ஒரு ஆரோக்கியமான ஊடக செய்தி சூழல் அப்படிங்கிறது இங்கே இருந்தால் தான், செய்தி வளங்கள் அப்படிங்கிறது இங்கே இருந்தால் தான் சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ சமூகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்புள்ள ஊடகங்கள் இந்த மாதிரியான கவரேஜ், இந்த மாதிரியான தலைப்புகள், இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரியான கம்யூனல் ஆங்கிளில் விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக காஷ்மீரில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்து அந்த இடத்துல அந்த காரை வெடிக்க வச்ச அந்த தீவிரவாதிக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கும், கேரளாவில் இருக்கிற முஸ்லீமுக்கும், அல்லது காஷ்மீர்லேயே இவங்களோடு தொடர்பு இல்லாத வேறு பகுதியில் எக்ஸ்ட்ரீம் வேறு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு முஸ்லீமுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எப்படி நீங்கள் எல்லா முஸ்லீம்களையும் ஒரே கோட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க? ஒரு கோட்ஸே செஞ்ச தவறுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்லலையே. இந்துத்துவ அமைப்புகள் அவங்க இங்கே வெடிகுண்டுகளை இந்தியாவில் பல மாநிலங்களில் வெடிக்க வச்சப்ப அதுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்துக்கள்னு ஒட்டுமொத்த இந்துக்களையும் தீவிரவாதிகளாக காண்பிக்கிறது போலான எந்த நடவடிக்கையும் இங்கே நடக்கலையே. அப்படி இருக்கும்போது முஸ்லீம்கள் விவகாரத்தில் மட்டும் எப்படி எல்லா முஸ்லீம்களையும் கம்யூனல் ஆங்கிளில் பார்க்க வைக்கிற மாதிரியான செய்திகளை வெளியிடுவது அப்படிங்கிறது ஊடக அறமே கிடையாது அப்படிங்கிறத எல்லா ஊடகங்களும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. மக்கள் ஆகிய நம்மளும் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம்.
இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னோட வளர்ச்சிக்கு உதவுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சிக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.